மகா நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது மகா சிவராத்திரி. ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன், அதனுடைய தொடர்ச்சி. இந்த மகா சிவராத்திரி அதாவது இரவுகளில் ரொம்ப விசேஷமான இரவு அப்படிங்கிறது இந்த மகா சிவராத்திரி வரக்கூடிய இரவு தான். அம்பாள் 4 காலங்கள்லையும் விரதம் இருந்து சுவாமியை அனுஷ்டிக்கக்கூடிய நாள். அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அம்பாளுக்கும் சுவாமிக்கும் இணக்கத்தின் ஏற்பாடு, அதாவது தாட்சாயின் கதை நான் சொல்லியிருந்தேன். அதனால் சுவாமிகிட்ட விரும்பி கேட்டது, சுவாமி அம்பாளை தவிர்த்ததுனால சுவாமியோட இணக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த 4 வேளையும் நீ விரதம் இருந்து என்னை அனுஷ்டிக்கும் பொழுது நான் ஒரு காட்சி கொடுப்பதாக சொல்லப்பட்டதாக நான் பதிவுபடுத்திருந்தேன். அதே போல் இந்த மகா சிவராத்திரி 4 ஜாமம், அதாவது சாயந்தரம் 6 மணியிலிருந்து பகல் 6 மணி வரைக்கும் தொடர்ந்து 4 வேளை, அதாவது முதல் காலம் சொல்லக்கூடிய 6 to 9, 9 to 12, 12 to 3, 3 to 6, இந்த 4 காலங்கள்லேயும் நாம் விரதம் இருக்கணும். சுவாமிக்கு 4 கால அபிஷேகம். அதில் ரொம்ப விசேஷமாக சிவாலயங்கள் இருந்தாலும் கூட அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷம். ஏன்னா அம்பாள் சுவாமியோட கருத்து வேறுபாடின் அடிப்படையில் அந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுவாமியோட அனுகூலியமாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயங்கள் விசேஷமாக சொல்லப்படுது. அங்கு அம்பாளுக்கு அளவு விடக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அந்த அளவு விட காட்சி அம்பாள் காட்சி கொடுப்பதாக நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆகையால் பெண்கள் நாம் சிவாலயங்களுக்கு போனாலும் கூட இந்த சிவராத்திரி அன்னைக்கு, மகா சிவராத்திரி அன்னைக்கு பெண்கள் முழுமையாக விரதம் இருந்து இந்த 4 வேளைகளையும் நாம் விரதம் இருந்து சுவாமியை நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிணக்கம், அதாவது கருத்து வேறுபாடுகள் நீங்கும், ஒரு அனுகூலியம் இருக்கும், ஒரு ஐக்கியம் ஏற்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வராது. ஆகையால் பெண்கள் இன்று ஒரு நாள் முக்கியம் எடுத்துக்கணும். பிரச்சனைகள் உள்ள பெண்கள், அதிகமாக கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரக்கூடிய பெண்கள், இந்த மகா சிவராத்திரி வரக்கூடிய நாடுகளில் அருகில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களுக்கு போயிட்டு அன்று இரவு முழுவதும் அந்த கோவிலில் இருந்து சுவாமியை சேவிச்சயமானால், அம்பாளை சேவிச்சயமானால் கட்டாயமாக நம்முடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் சொல்லி